என்னைய பாக்குற? புடி புடியா, வாங்கிக்க. யோ, இந்த மாஸ்க போட்டுக்க. என்ன சார், நான் எதுக்கு சார் மாஸ்க் போட்டு உங்களை மாதிரி எல்லாம் நடிக்கணும்? யோ, பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கியா? அதை விட்டுட்டு நொய் நொயின்னு கேள்வி எல்லாம் கேட்காத. பெரியவங்க கோபம் பொல்லாதது. இத பார், பயப்படாம நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீன்னா டெய்லி உனக்கு 5000 ரூபாய். ஓகே தானே? சார், பணம்லாம் வேண்டாம் சார், ஆளை விடுங்க சார். என்னையா இப்படி அடம் பிடிக்கிற? இப்பெல்லாம் பண்ணன்னு வச்சுக்க, நீ இருப்ப, உன் குடும்பம் கொஞ்சி கொலாவா உன் பொண்டாட்டி இருக்காது, கூட விளையாடுறதுக்கு உன் புள்ள ரெண்டுமே இருக்காது. இப்ப சொல்லு, ஓகேவா? சார் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? என் குடும்பத்தெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார். அப்படி வயா வழிக்க உழைக்க தெரிஞ்ச புள்ள. மேடம், சரவண பெருமாள் தான் மேடம் என்னை மிரட்டி இதை பண்ண சொன்னாரு. ஆனா எதுக்கு அப்படி பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம். நீயும் சரவண பெருமாளும் எப்போ இன்டர்சேஞ்ச் ஆனீங்க? அது எப்படி நடந்தது? மேடம், நேத்து நைட்டு ஒரு டீம் சரவண பெருமாள் வீடு புகுந்து தூக்கிட்டு வந்தாங்களே மேடம். அப்ப கூட கரண்ட் ஆஃப் ஆனிச்சுல மேடம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மேடம்? பாரியா, நான் நினைச்ச மாதிரியே அந்த நந்தினி என்ன தூக்குறதுக்கு ஆளை அனுப்பிட்டா. இதுதான் சரியான டைம். நீ என்னோட மாஸ்க போட்டுக்கிட்டு வெளியில போ. நான் தான் நினைச்சுக்கிட்டு ஒன்னாவ தூக்கிடுவா. அவகிட்ட பயந்து எதுவும் உளறிடாத. என்ன மாதிரியே கெத்தா நடந்துக்க. உன்னை துருவி துருவி விசாரிப்பாங்க, ஆனா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஒப்புக்கு சப்பா மாதிரி உன்னை ஒரே ஒரு நாள் ஸ்டேஷன்ல வச்சுட்டு அப்புறம் அவங்களே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. புரிஞ்சுதா? பயப்படாம போ. சரிங்க சார்.